கடையில பார்த்தீங்கன்னா, சூடா வந்து ரவைய வந்து ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரவா கேசரிக்காக தான். மீலாது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபாத்தியா செய்றதுக்காக அம்மா ஸ்வீட் செய்யணும் இல்லங்க. ஸோ ஸ்வீட் செய்யலனா எப்படி? அதனால அம்மா வந்து ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ரவா கேசரி. என்ன ஸ்பெஷல் ரவா கேசரில நீங்க நெனைக்கலாம். ஸோ ரவா கேசரி 2 மினிட்ஸ்ல குயிக்கா பண்ணிரலாம். அதாங்க ஒரு பெரிய ஸ்பெஷல். ஸோ எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மட்டன் பிரியாணி சூப்பரா குக் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராவே வந்திருக்கு. எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்கு பார்த்தீங்களா? அதோட ரைஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம ஸோ அவ்வளோ நீட்டு நீட்டமா வந்திருக்கு. ஸோ பிரியாணி செஞ்சா இப்படி இருக்கணுங்க பார்க்கும்போது. ஸோ இது பார்த்தாலே நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி இன்னைக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப எம்மியாவே இருந்ததுங்க. லாஸ்ட் 2 வீடியோவோட கண்டினியூஷன் தாங்க இது. ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி மீலாது அன்னைக்கு எப்படி ரெடி பண்ணேன், குக் பண்ணேன் எல்லாமே வந்து வீடியோவாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அதோட மிக்சிங் தான். நீங்க என்ன பார்ட் பார்ட்டா போட்டீங்கன்னு கேட்கலாம். ரொம்ப பெருசா வீடியோ பண்ணா ஏற்கனவே வியூஸ் போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோவ பார்ட் பார்ட்டா போட்டுட்டு இருக்கேன். ஸோ பிரியாணி ரொம்ப ரொம்ப எம்மியாவே இருந்தது. மட்டன் பிரியாணி சொல்லணுமா? இன்னைக்கு பிரியாணி வாசம் அவ்வளோ அட்டகாசமா இருந்ததுங்க. சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாவும் இருந்தது. ஸோ சாப்பாடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சேமியா மாதிரி ஒண்ணு அரிசி ஒட்டாம அவ்வளோ நீட்டமா சூப்பராவே இருந்தது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ அம்மா ஸ்வீட்டும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைத்தாவும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மீலாது நபி ஃபாத்தியா ரொம்ப சூப்பராவே போச்சுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. அதுவும் பிரியாணி வந்து சுட சுட வந்து நைட்டு 9:30 மணிக்கு தாங்க இறக்குனேன். ஸோ இறக்குன கையோட பார்த்தீங்கன்னா, ஃபாத்தியா முடிச்ச 5 நிமிஷத்துல நாங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டோங்க. மீலாத் நபின்றது நபிகள் நாயகத்தோட பிறந்த நாள். ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1500வது வருஷங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா நாங்க வீட்ல வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மசூதிகள்ல ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்க. ஸோ மசூதியில பார்த்தீங்கன்னா ஒரு குரான் முழுசா படிச்சு ஓதுவாங்க. ஸோ வீட்லயும் பார்த்தீங்கன்னா நாங்களும் அதே தாங்க பண்ணோம். ஒரு குரான் முழுசா படிச்சு ஓதி அதை வந்து ஃபாத்தியா ஃபினிஷிங் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து மீலாத் நபி செலிப்ரேட் பண்ணிட்டோங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுட சுட பிரியாணி ரொம்ப பசி என் பையனுக்கு 9:30 ஆயிடுச்சு. அதனால வீட்டை கூட ஒழுங்குபடுத்தல. அப்படியே வந்து அந்த தேக்ஷாவோடய உட்காந்தாச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சப்பறம் எல்லாமே பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே தான். நார்த் சைடு பார்த்தீங்கன்னா ஊர்வலம்லாம் கிளம்பும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. எல்லாத்துக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தனியாக உட்காந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த மாதிரியே அமைஞ்சுது. இந்த ஃப்ளவர்ஸும் சரி லைட்டும் சரி எனக்கு வந்து ரொம்ப கடைசி நேரத்தில் பிளான் பண்ணும்போது டக்குன்னு அமைஞ்சிருச்சுங்க. மீலாத் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது. பட் இன்னுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஷன் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா என்னால் கண்டினியூவா வீடியோ போடவே முடியல. எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லா வேலையும் நான் தான் பண்ற மாதிரி இருக்கு. ஈவன் என் பசங்களுக்கு டியூஷன் வரைக்கும் நான் தாங்க எடுக்கிறேன். அதனால எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா டைம் எடுத்து எடிட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பட் இருந்தாலும் என்னோட உழைப்பை என்னைக்குமே வந்து கரெக்டா கொடுத்துட்டு இருந்தா ஒரு நாள் நம்மளும் வந்து சக்சஸ் அடைவோன்றது என்னோட பிலீவ். அவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான vlogல மீட் பண்றேன். பாய்.